ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க கம்பெனி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 15 minutes இருக்கு. இந்த படத்தை தங்கராஜன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, 4 பசங்க பஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு கனவோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஓனர் தான் அதுக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு போலீஸ்காரங்களுக்கும் சண்டை ஆயிடுது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களும் லோன்லாம் வாங்கி அவங்க பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ்காரர் இவங்க மேல எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டே வராரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதில் நடந்த பிரச்சனையில ஒரு போலீஸ்காரங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, கடைசியில் இந்த பசங்க என்னதான் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு 4 பசங்க, அதுவும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பசங்க முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய தொழில் செஞ்சு அதுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருது, சமூகம் எப்படிலாம் அவங்கள பாக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இந்த 4 பசங்களோட கேரக்டருமே ரொம்ப நீட்டா ரொம்ப டெப்தாவே எழுதியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு ரிலேஷன்னா எப்படி இருப்பாங்க, நம்ம ஒரு காசுன்னு போய் நிற்கும் போது அவங்களாம் எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஒரு சீன்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா படத்தை ஓவரா கோட்டை விட்டுருக்காங்க. படம் போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடே இல்லாம போகுது. சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு படம். அதே மாதிரி அதை டெக்னிக்கல் வைஸும் பெருசா ஸ்ட்ராங்கா பண்ணல. சினிமோட்டோகிராஃபில ரொம்பவே சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு கேரக்டர் எழுதுன அளவு ஸ்கிரீன் பிளேலயே மெனக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாவே வந்திருக்கும். ஒரு போலீஸ்காரங்களை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி காட்டுற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பா போலீஸ்காரங்கள நல்ல போலீஸ்காரங்களும் இருக்காங்க, கெட்ட போலீஸ்காரங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சூழ்நிலையை பொறுத்துதான் மாறுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஓவராலா ஒரு நல்ல ஸ்டோரி. ஆனா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி இருக்காங்க. மேக்கிங்லயும் பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல இவங்க. யாருக்கெல்லாம் ஒரு இளையராஜான படம் பார்க்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.